அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாட்சி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா EC3491 கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்க்குரிய லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக லாஸ்ட்டாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு போயிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 மார்க்கில் BR ரொம்ப முக்கியமான ஒன்று, அதே மாதிரி இந்த ISI ரொம்ப முக்கியமான ஒன்று, டெல்டா மாடுலேஷன் பார்த்துக்கோங்க, மாடுலேஷன் அதோட டைப் நீடு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 2 மார்க்ஸ் கொஞ்சம் ஒரு 2-3 கொஸ்டின் ப்ராப்ளம் பேஸ்டும் பார்த்துக்கோங்க. மாடுலேஷன் அண்ட் இட்ஸ் நீட் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி இந்த அலைசிங் ரொம்ப முக்கியம், அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த டேட்டா ஓவர் பேஸ்மெண்ட் சேனல் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது லாஸ்ட் கொஸ்டின் இருக்க, அதாவது 10th கொஸ்டின் இல்லை 9th கொஸ்டின் இருக்க வாய்ப்பு இருக்குது. கோஹரண்ட் அண்ட் நான் கோஹரண்ட் ரிசீவர், DPCM ஓவர் PCM ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் கோஹரண்ட் ரிசீவர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹேமிங் டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. PAM, PWM, PDM, அப்புறம் PPM இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் 13 மார்க்கில் ஸ்ப்ரெடிங், அதாவது வந்து ஒரே இதை கொடுத்து உங்களுக்கு கேட்கலாம். இல்லை 2 மார்க்கில் ஏதாச்சும் 2 வரலாம், நல்லா பார்த்துக்கோங்க. DSM அண்ட் SSM மாடுலேஷன் ரொம்ப முக்கியம். கார் சென்டரும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 13 மார்க் பார்க்குறப்போ ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் சிக்னல், ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பேஸ் ஷிஃப்ட் மெத்தட் இது முக்கியமான ஒன்று, இது 2 கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட்ல நாய்ஸ் ரிலேட்டாக இருக்க கொஸ்டின்ஸ் வரும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் யூனிட்ல நாய்ஸ் கான்செப்ட், அந்த குவான்டைசேஷன் நாய்ஸ், ரிசீவர் நாய்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நைக்விஸ்ட் ரேட்டும் நைக்விஸ்ட் இன்டர்வல் இல்லை நைக்விஸ்ட் கிரிட்டீரியன் கேட்கலாம். அதே மாதிரி இந்த பாலினாமியல் கான்செப்ட் வந்து கொஞ்சம் கேட்க வாய்ப்பு நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து QBSKவும் BBSKவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 5th யூனிட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இதில் அந்த என்ன ISIலேருந்து வரலாம், ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் AWGN சிக்னல் இதில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளம் ஓரியன்டாக பார்த்து வச்சுக்கோங்க. 15 மார்க் பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த TDM, VSM மாடுலேட்டட் சிக்னல், பைனரி PCM சிஸ்டம் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாடுலேட்டர் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.